எஸ்ஐஆர். எஸ்ஐஆருங்கிறது இப்போ வந்து மத்திய அரசாங்கம் வந்து இப்போ வந்து ஒரு 12 மாநிலங்களுக்கு எஸ்ஐஆருடைய தீவிரத்தை அந்த பணியை முன்னெடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு மீனிங் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னா இப்போ வந்து இப்போ ஒரு 2 லட்சம் வாக்காளர்கள் பொதுவா ஒரு ஏரியாவில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 லட்சம் வாக்காளர்கள்ல இது வந்து எப்போ எடுத்ததுன்னா ஒரு 2003 அந்த காலகட்டத்துல எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த வாக்காளர் பட்டியலில் உள்ள நிறைய பேர் வந்து இறந்திருப்பாங்க. சில பேர் வந்து நிறைய பேர் வந்து ஆடாயிருப்பாங்க. அந்த பட்டியல் வந்து அதுல இருக்காது. அந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இந்த ரிவிஷன் பட்டியலை வந்து அவங்க இப்ப அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நிறைய கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஏடிஎம்கே பிஜேபி தவிர. இது ஏன்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், இவங்க என்ன நினைக்கிறாங்க, அங்க உள்ள தேவையில்லாத மக்கள் நேமை நீக்கிட்டு இவங்க மிஸ்யூஸ் பண்ணிருவாங்களோ மத்திய அரசாங்கம் இந்த விஷயத்த அப்படிங்கிற மாதிரி மற்ற கட்சிகள்லாம் பாக்குறாங்க. பட் இதோட நோக்கமே என்னன்னா இந்த காரணம் தான். இப்போ அன்னெசரியா நிறைய பேர் இருக்கலாம். இப்ப இறந்தவங்க கூட அந்த பேர் லிஸ்ட் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது எதுக்கு அந்த பேர் இருக்கணும்? ஏன்னா இது இந்த பட்டியல் எடுத்து ரொம்ப நாளா ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு ஃபேமிலியில ஒரு 5 பேர் இருக்கும் அப்படின்னா இதுல ஒரு 2 பேர் இறந்துருக்கலாம். இல்ல புதுசா மாக்கா அப்படின்னு 18, 19 வயசு 20 வயசு இல்ல. ஏன்னா இது எடுத்த 10 வருஷம் ஆச்சுங்களா, அதனால நிறைய விஷயம் மாறி இருக்கும். அதனாலதான் இந்த பட்டியல் வந்து ரிவிஷன் பண்றாங்க. இது லாஸ்ட் நடந்தது என்னன்னா, இது வந்து என் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு பாஜக தரப்புல இருந்து சொல்றாங்க. சில அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஏன்னா இது வந்து பாஜக ஆட்சி அமைக்கிற மாநிலங்கள்ல கூட நடக்குது அப்படின்னு பாக்குறாங்க. பாஜக ஆட்சி அமைக்கிற மாநிலங்கள்ல கூட இந்த விஷயம் நடக்குதுன்னா இது பொதுவா எல்லாருக்கும் நடக்குது. இது வந்து பாரபட்சம் பார்க்காம நடக்குது. இது வந்து தமிழ்நாட்டுல வந்து டிஎம்கே ஆட்சி அகற்றிட்டு பாஜக வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக அது நடக்கல. பாஜக ஆட்சி அமைச்சிட்டு இருக்க மாநிலத்தில் கூட இந்த விஷயம் தான் நடக்குது. அப்படிங்கும் போது இது வந்து ஒரு ப்ராப்பரான வே. ஏன்னா அந்த பட்டியல்ல வந்து இப்ப லாஸ்டா பீகார்ல வந்து இந்த எஸ்ஐஆர் நடத்திருக்காங்க. அப்போ அதுல ஒரு 66 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க வாக்காளர் பட்டியல இருந்து. பிளஸ் 22 லட்சம் பேர் ஆடாயிருக்காங்க புதுசா. ஓகேவா? 66 லட்சம் பேர் எடுத்திருக்காங்க, 22 லட்சம் பேர் உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரிதான் ஒவ்வொரு மாநிலங்களா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப தமிழ்நாட்டிலேயும் அது நடக்க போகுது. இன்னொரு விஷயம் குறிப்பிட்ட தக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ இது வந்து மாநில அரசாங்கம் வந்து இதை வந்து அப்போஸ் பண்ணுது. அப்படி பார்க்கும்பொழுது இதுல இப்ப இவங்க பாஜக தரப்புல இருந்து சொல்றது என்னன்னா, எதுக்கு நீங்க அப்போ இதையே ரிஜெக்ஷன் பண்றீங்க? இதுல பார்க்க போறதே உங்க ஏரியாவோட கலெக்டர் தான், அந்த மாவட்டத்தோட கலெக்டர் மேற்பார்வையில தான் இந்த பட்டியல் செக்கப்பே நடக்க போகுது. ஒவ்வொரு வீடு வாரியாக நடக்க போகுது. இது நீங்க தான் ரிவிஷன் கொடுக்க போறீங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்போ அங்க சைடு தப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவங்க கொஸ்டின் பண்றாங்க. இப்ப அந்த கலெக்டர் தப்பு பண்ணா இப்ப அரசாங்கத்தை கீழே தானே கலெக்டர் எல்லாம் வேலை செய்யறாங்க. அப்ப அரசாங்கம் சொல்றதுதான் கலெக்டர் எல்லாம் கேட்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இது வந்து டைரக்டா மத்திய அரசாங்கமே வந்து பார்க்க போறது இல்ல, மாநில அரசாங்கத்து மேற்பார்வையில தான் அந்த விஷயம் நடக்க போகுது. அப்படிங்க இருக்கும் பொழுது இதுல எப்படி தப்பு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு சைட்ல இருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இருந்தாலும் தமிழ்நாட்டுல வந்து எஸ்ஐஆர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு அனைத்து கட்சி கூட்டமே நடக்க போகுது. அந்த கூட்டத்துல ஏடிஎம்கே பிஜேபி மட்டும் இல்ல, மற்ற எல்லா கட்சிகளும் எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பொதுவா நம்ம பாக்குற பொது மக்களுக்கு வந்து எஸ்ஐஆர் எதனால் நடக்குது அப்படிங்கிறது தெரியாம இருக்கு. சிம்பிளா சொல்லிடுறேன். எஸ்ஐஆருங்கிறது ஆரம்பத்துல சொன்னதான், கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல, அதுக்காக ஒரே லாஸ்ட் டைம். எஸ்ஐஆருங்கிறது புதுசா உள்ள வாக்காளர்களை ஆட் பண்றதுக்கும், ஆல்ரெடி இருந்த வாக்காளர்கள் யாரெல்லாம் இல்ல, தற்போது இப்ப வீட்டுக்கு போனா அவங்க இல்ல, இவங்க புதுசா வந்திருப்பாங்க அந்த லிஸ்ட் எல்லாமே, அவங்கள ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்றது, அவ்வளவுதான். அதுக்காக மட்டும்தான் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு ப்ராப்பர் வெரிஃபிகேஷன் மாதிரி தெரியும், இத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ப்ரூவ் பண்ற மாதிரி தான், ஒரு செக்அப் மாதிரி தான். அதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. தேங்க்யூ.